கங்கா என்ன பண்ணுறாங்க, வந்து காசு எடுத்து வந்து குடுக்குறாங்க. ரூ. 10,000 எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க நம்ம சாரதா கிட்ட. சாரதா வந்து எதுக்கு இது அப்படின்றாங்க. வீட்டு வாடகைக்கு தான். அதான் குடுத்துட்டேனே அப்படின்னோனே, எப்படிம்மா குடுத்த? உன்கிட்ட காசு ஏது? அப்படின்னு சொன்னோனே, உனக்கு தெரியாதாடி? இப்ப தான் வந்து காவேரி வந்துட்டு போனா. அவ தானே எடுத்து வந்து குடுத்தா. நான் எத்தன வாட்டி சொல்றேன் காவேரி கிட்ட இருந்து வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? காவேரி எதுக்கு குடுக்கணும்? அவங்க வீட்ல நம்ம குடுத்துன்னு இருக்கோம். அப்ப நம்ம தானே காசு குடுக்கணும். எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? முதல்ல இந்த காசு எடுத்து போய் காவேரி கிட்ட திருப்பி குடும்மா அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்துறாங்க. நான் ஏன் திருப்பி குடுக்கணும் அப்படின்னோனே, என்னம்மா இப்படி சொல்ற? அப்படின்னோனே, இங்க பார் நீ எப்படி ஒரு பொண்ணோ அதே மாதிரி தான் காவேரி. எனக்கு புரியுதா? 2 பேரும் வேற வேற கிடையாது. அப்ப கூட அவங்க வீட்டு காசு வாங்குனா அவங்க எங்கள பத்திரமா தப்பா நினைப்பாங்க. ஏற்கனவே வந்து தப்பா பேசினவங்க தானே அவங்க அப்படின்னோனே, இங்க பாரு நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா காவேரி அவங்க வீட்டு பணத்தை எடுத்து வந்து குடுக்கல. அவ கஷ்டப்பட்டு வேலை செய்றா. அந்த வேலை செய்ற பணத்துல சம்பளம் வாங்குனா. அதுதான் எனக்கு எடுத்து வந்து குடுத்தா. அப்ப கூட அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அவகிட்ட திருப்பி குடும்மா. அதெல்லாம் நான் குடுக்க முடியாதுடி. நீ எப்படி எனக்கு இந்த வீட்டுக்கு பணம் குடுத்து வந்து எல்லாம் பார்த்துக்கிறியோ அதே மாதிரி காவேரியும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறா. இதுல என்ன தப்பு இருக்கு? நீ சாப்பாட்டுக்கு வீட்டு செலவுக்குலாம் குடுத்துட்டு போ. அவ வந்து வாடகை குடுத்துட்டு போட்டும். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாதும்மா. அவள் எதுவுமே இந்த வீட்டுக்காக செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தான் எல்லாம் செய்வேன். இங்கே பாரு இந்த மாதிரி அடம் பிடிக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்காது புரியுதா? நான் ஏற்கனவே சொன்னது தான் உனக்கு. எனக்கு காவேரி வேற நீ வேற கிடையாது. அவள் கல்யாணம் பண்ணிக்கிறதால அவள் வந்து என் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? அவகிட்ட நான் பணம் வாங்க தான் செய்வேன். அதே மாதிரி உன்கிட்டயும் நீ கொடுக்குறதும் கொடுக்காதும் உன் இஷ்டம். நான் அவகிட்டையும் கேட்கல உன்கிட்டயும் கேட்கல. குடும்பத்தை நானே பார்த்துக்கலன்னு சொல்கிறேன். ஆனால் 2 பேரும் எடுத்து வந்து கொடுக்குறீங்க. அதுக்காக ஒரு பொண்ணுக்கிட்ட வேணாம் சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட நான் வாங்கி வச்சுக்க முடியாது. எனக்கு 2 குழந்தைங்களுமே ஒன்று தான் புரியுதா? அப்படின்னோடனே ஏமா இப்படிலாம் பண்ணுற? அப்படி தாண்டி பண்ணுவேன். நீ இந்த காசை வச்சுக்கோ வீட்டு செலவுக்கு எதுக்காவது பார்த்துக்கோ புரியுதா? அதை விட்டுட்டு சும்மா வந்து ஆடாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்கங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காவேரி வந்து சாரியெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து வீட்டில் இருக்கவங்க வந்து சாரி வந்து காவேரி எடுத்து வச்சிட்டியா? என்ன கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்றாங்க. உடனே வந்து இல்லை இந்த சாரி தான் கட்ட போகிறேன். இந்த சாரிலாம் கட்டி நீ எப்படி ஃபங்க்ஷன் நிற்ப? கிராண்டாக சாரி வந்து வாங்கியிருக்கோம். அதுவும் விஜய் தான் வாங்க சொல்லியிருக்கா இந்தா அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்ன நீங்கள் இந்த சாரியா? அப்படின்னோடனே ஏன் என்னாச்சு இந்த சாரிக்கு? இல்லை ரொம்ப வெயிட்டாக இருக்கும் பட்டு சாரி அப்படின்னோடனே, இந்த மாதிரி சாரி தான் நீ கட்டணும் புரியுதா? நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான்ல அந்த நகையெல்லாம் போட்டுட்டு இந்த சாரி கட்டிக்கோ. அப்போ தான் அழகாக இருப்ப புரியுதா? அப்படி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சாரி கட்ட தெரியும் அதான் நான் கட்டுறேனே அப்படின்னோடனே, நல்லா அழகாக கட்டிக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு மேக்கப் பண்ண வந்து ஆள் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் சாதாரணமாக இருக்கேன் அதெல்லாம் தெரியாது புரியுதா? விஜய் தான் சொல்லியிருக்கா அப்படின்னோடனே, என்ன இவர் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு ஒன்று ஒன்றா ஒன்றும் புரியல இவரோட கதை அப்படின்னோடனே விஜய் வராரு. விஜய் வந்து என்னங்க இது சாரி வந்து எடுத்து வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. மேக்கப் வேறு ஆள் சொல்லியிருக்கலாம். இங்கே பாரு காவேரி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் எப்படி பண்ணணும்னு சித்திக்கு நல்லா தெரியும். அவங்க தான் சொல்லியிருப்பாங்க புரியுதா? என் பேர் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அப்படின்னோடனே, நம்ப முடியலையே. நீ நம்பலன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இந்த மாதிரி லேடிஸ் விஷயம்லாம் என்ன தெரியும் அப்படின்னோடனே, சரி சரி ஓகே அப்படின்றாங்க. சரி இதே அவங்க சொன்ன மாதிரி வந்து எல்லாமே எடுத்து போட்டுக்கோ புரியுதா? நகையெல்லாம் அழகாக போட்டுக்கிட்டு சூப்பராக வரணும் அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னோடனே இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு வந்து தட்டு வைக்கணும் அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது ஒரு நகை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அதை பார்க்குறக்காங்க அவகிட்ட இல்லாத பணமா லட்சமாக நம்ம பணத்தை தூக்கிட்டு போய் வச்சிருக்கா. அவளுக்கு இதெல்லாம் ஒரு குறைச்சலா அப்படின்றாங்க. ஏங்க அங்கே இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பாட்டி அவளை பற்றி. முன்னாடியே வந்து நடத்திக்க பார்த்தா ஃபங்க்ஷனை. கடைசி நேரத்தில் அவளுக்கு உடம்பு சரியானதான் ஃபங்க்ஷன் நின்றுச்சு. இல்லைனா அப்போவே எனக்கு நின்று நிப்பாட்டிட்டு அவள் நடத்தி இருந்திருப்பா. அவளை பார்த்து இவ்வளோ கேவலமாக பேசுகிற. அவள் என்ன பண்ணா தெரியுமா? உனக்காக வராத ஜுரத்தையும் வர வச்சுக்கிறா தெரியுமா அது உனக்கு? அப்படின்னோடனே, என்னத்தை சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாடி அவ்வளோ நல்ல பொண்ணுடி அவளை போய் தப்பாக பேசுகிறா பாரு அப்படின்னோடனே, அப்படியே கங்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிக்கிறாங்க. சாரதா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க.